தேவனுடைய நாம் மையப்படுவதாக செய்திக்கு நான் எடுத்துக்கொள்ளுமாக எல்லாரும் வேத புத்தகத்தில் லூக்கா 2ஆம் அதிகாரம் வேத புத்தகத்தில் நான் துரிதமாக எடுத்துறேன். சிறு பிள்ளைகள் கொஞ்சம் யாரா நீங்கள் பேச வேணாம். இன்னைக்கு வந்த காரியத்தை உங்களுக்காக நான் தேவ சமூகத்தில் உபவாசித்து என்ன ஆண்டவரை பேச வேண்டும் என்று நான் ஜெபித்த பொழுது ஆவியான ஒரு காரியத்தை மாத்திரம் காண்பித்தார். அதை தான் உங்கள் மத்தியில் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஆனாலும் சின்ன வசனத்தை மாத்திரம் நான் விசுவாசித்து உங்கள் மத்தியில் பேச போகிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. வேத புத்தகம் இல்லாதவங்க பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் பார்த்துங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்று சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாரும் இங்க பாருங்க. புரிஞ்சது எத்தனை பேருக்கு? சொல்லுங்க. எல்லாரும் அந்த வசனத்தை படிச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. என்னது? இதோ சாத்தான் எத்தனை வருஷம் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியை இவளை இந்த ஓய்வு நாள் இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா? அதுக்கு தான் இந்த கூட்டம். ஹல்லேலூயா. இது ஒரு ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளை உங்களை எந்த கட்டில இருக்கிறதோ அதிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதற்காக தான். என்ன கட்டுனா நிறைய பேருக்கு ப்ரேயர் பண்ணும்போது பார்த்தா யாரை கண்ணை மூட மாட்டீங்க. கண்ணை மூடிட்டா ஐயோ ஏதாவது யாரை கடைசி ப்ரேயரில் எல்லாரும் கண்ணை மூடுறீங்க. சரிங்களா? எல்லாம் யாரை கண்ணை மூடுறது இல்லை. சரிங்களா? கண்ணை மூடாமல் என்ன நடக்குது கண்ணை மூட்டான்ட்டு எல்லாரும் அப்படியே முழிச்சிட்டு இருக்கீங்க. சரிங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. அது தேவ ஆவியான ஒரு மத்தியில் அசைவாடுவார் கண்ணை மூடும் போது. சரிங்களா? அப்போது இந்த சகோதரியை பற்றி ஒரு சில காரியத்தை மாதிரி எல்லாருக்கும் தெரியுறேன். யாருக்காவது சொல்லுங்கள், இது என்ன புரியுதா எல்லாருக்கும்? என்னன்னா இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்ய போனார். அது ஒரு ஓய்வு நாள், ஜெப ஆலயம் என்று போடப்படுது. வசனத்தை வாசிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா ஒரு ஓய்வு நாளில் மைக்கில் இருந்தா வாசிங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பு தேவ ஜனங்களே. இயேசு எல்லா இடத்துக்கும் விடுதலை கொடுக்க அவர் சென்றார். அவர் எங்கெல்லாம் செல்லுகிறாரோ வியாதியில் சுகமாக்கப்பட்டார்கள். மரித்த சடலத்தை கூட அவர் உயிரோடு எழுப்பினார். 18 வருஷமாய் நிமிர முடியாத கூனியை சுகப்படுத்தினார். 38 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகப்படுத்தினார். இப்படியாக மரித்த லாசரு 3 நாள் லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார். பிறவி வருடத்திலிருந்தே சப்பானியாய் குருடனாய் இருந்த பிள்ளைகளை இயேசு தொட்டு சுகமாக்கினார். ஆனா எல்லாருக்குமே இயேசு அற்புதம் செய்யல. அவரிடத்துல யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு இயேசு என்ன செஞ்சார்? நீ இந்துவா முஸ்லிமா நீ என்ன மதத்தை சேர்ந்தவங்க எந்த ஜாதி சேர்ந்தவங்க இயேசுவிக்கிட்ட வந்தவங்களுக்கு எல்லார்கிட்டையும் இயேசு அற்புதம் செஞ்சார். ஹல்லேலூயா. அப்போ இது எங்க நடக்குதுன்னா இந்த சம்பவம் ஜெப ஆலயம். ஜெப ஆலயம் என்பது ஒரு ஜெப கூடுகை, தேவனுடைய ஆலயம் இல்ல. இப்படி ஒரு கூடுகை அங்கங்க வீட்டில் நடத்துவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கூடுகை நடைபெறுகிற இடத்துல தான் இப்போ ஒரு கூடுகை நடக்கிறதுல. இதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து இருந்தபோது ஒரு கூடுகை இருந்தது. அந்த கூடுகையில் அநேக பேர் வந்திருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு ஸ்திரீக்கு மாத்திரம் தான் இயேசு என்ன பண்ணாரு? விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ நீங்க எத்தனையோ பேர் வந்திருக்கீங்க. ஆனா விடுதலை யாராவது ஒரு சிலருக்கு மாத்திரம் நடக்கும். எல்லாருக்கும் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா உங்களுக்குள்ள முதலாவது விசுவாசம் இருக்கணும். நான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற தம்பி கூப்பிட்டு இருக்கிறார், இல்லை சகோதரி கூப்பிட்டு இருக்கிறாங்க, நான் வந்திருக்கிறேன், அது முக்கியம் கிடையாது. ஏன்னா இந்த அம்மா தினந்தோறும் வருஷந்தோறும் வாரந்தோறும் ஆலயத்து போனால்தான் இயேசு நம்மளை இப்போ போய் நோட்டீஸ் போடுற மாதிரி அப்பெல்லாம் நோட்டீஸ் போட மாட்டாங்க. இயேசு எப்போ வேணா எந்த தேவாலயத்துக்கு வேணா போவார், ஜபாலயத்துக்கு போவார், பிரசங்கம் பண்ணுவார், அங்கே அற்புதம் நடக்கும். ஆனால் இந்த அம்மாக்குள்ள ஒரு ஏக்கம், எனக்கு ஒரு நிமிர முடியாத ஒரு வியாதி இருக்கிறது. இது ஒரு வியாதி கிடையாது, ஏதோ என்ன அழித்து இருக்கிறது. நான் எல்லாம் என்னோட வயது ஒருவேளை சின்னதாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ஏன் நிமிர முடியல? நான் என்ன பாவம் செய்தேன், என்ன அக்கிரமம் செய்தேன், என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் ஒரு முன்னேற முடியலையே,
என்னால மற்ற மனிதர் போல நடக்க முடியல என்று ஒரு ஆதங்கம் இருக்கலாம். அந்த சாயாருக்கு தெரியல இது ஒரு சாத்தான் கட்டி வைத்திருந்தாலா 18 வருஷமா நிம்மற முடியாதா, இப்படிதான் நடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்திருக்கும். எல்லாரும் நிமிர்ந்து பார்க்கும்போது நிமிர்ந்து பார்த்திருக்க முடியாது. எல்லாரும் எப்பொழுதுமே நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசு வாழ்ந்த காலத்துல யாருக்காவது சாபம் மன்னிக்கணும், யாருக்காவது வியாதி இருந்துச்சுன்னா அது என்ன குறிப்பிடும்னா யாரோ ஒரு பாவ சாபம் இவங்க வாழ்க்கையில் இருக்கிறது, அதனாலதான் இந்த சகோதரி வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது என்று முத்திரை கொடுத்துவாங்க. அந்த காலத்துல வியாதியா இருந்தா என்ன செய்வாங்கன்னா பட்டணத்தை ஒதுக்கி வச்சிருவாங்க. ஏன்னா இந்த வியாதியா இருக்கிறது ஏதோ ஒரு சாபம் இருக்கிறதுனால தான் இந்த சகோதரி இப்படிப்பட்ட வியாதியில இருக்கிறாங்க, அதனால இந்த சகோதரி என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. ஒரு இப்போ இன்னைக்கு நம்ம கேஸ்ட் வைஸ் பிரிச்சு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்துல வியாதி இப்படிப்பட்ட ஏதாவது காரியங்கள் பலவீனங்கள், அதனால தான் 38 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ கூட இயேசுவை கூட்டத்தின் நடுவில் வந்து மறைமுகமா தொட்டா. ஏன்னா அது ஒரு தீட்டு, அவளை தூளப்படுத்த வேண்டும், பட்டத்து வெளியே இருக்க வேண்டும், அதனால இந்த இயேசு எனக்கு கொடுக்க மாட்டாரா. இன்னைக்கு உங்களுக்குள்ள நான் சொல்லுகிற காரியங்கள் யாரையும் நம்ப தேவையில்லைங்க. எந்த ஆலயத்தில் நீங்க போனவளா இருந்தாலும் சரி, இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டான்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? எத்தனை பேருக்கு இருக்கிறது? இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியாது ஏக்கத்தோடு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஸோ அந்த ஏக்கத்தோடு வந்திருப்பேன்னா நிச்சயமாகவே சொல்கிறேன், இந்த முடிவில் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். இப்போ நான் சொல்ல வருகிறேன், 38 வருஷமா அந்த சகோதரி எவ்வளோ ஒரு வேதனைப்பட்டிருப்பாங்க ஆனால் அந்த சகோதரி வாழ்க்கையில் ஒரு நல்ல குணனா, எனக்கு என்னதான் நிமிர முடியாத குணியா இருந்தாலும் நான் தேவ ஆலயத்தில் போயிட்டு என்ன செய்வேன், போவேன்னு சொல்லிட்டு. உங்களுக்குள்ள நான் சொல்லுகிற காரியங்கள் இன்னைக்கு நீங்க கூட நினைச்சிருக்கலாம், சரி ஏதோ கூட்ட வைக்கிறாங்களா வீட்டில் இருந்திருக்கலாம், அல்லது சாப்பிட்டு தூங்கல நாளைக்கு வேலைக்கு போகணும், எவ்வளோ காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலையும் எவ்வளோ சூழ்நிலை மத்தியிலையும் லேட்டா போனாலும் பரவாயில்ல, நான் அந்த கூட்டத்துக்கு போய் அமர்ந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கல. நிச்சயமா சொல்றேன், இதை கர்த்தர் ஒரு நாளும் மறக்கிற ஒரு தேவனால எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. விசுவாசம் 2 கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் மறக்க மாட்டார். இந்த தாயார் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, இந்த கூனிக்கு வேற வேலை இல்லையா, ஒழுங்கா வீட்டில் இருந்திருக்கலாமே, சாப்பிட்டு தூங்கலாமே, பேசாம வீட்டில் கிடக்கலாமே, எதுக்கு இடத்த வந்து அடைச்சிட்டு இருக்குன்னு. ஆனா அவளுக்குள்ள ஒரே ஒரு, எனக்கு கடவுள் விடுதலை வைக்க மாட்டாரா, கடவுள் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாரா, எனக்குன்னு ஒரு மாற்றத்தை உண்டாகாதா ஒன்று ஏக்கம் தான். என்ன ஆச்சுன்னா வசனத்தை வாசிங்க, 12 வசனம் வாசிங்க. இயேசு அவளை கண்டு, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து. போதும். முதலாவது என்னன்னா, இயேசு அத்தனை பேர் மத்தியில அவளை கண்டார். அவளை கண்டது எதற்காகனா, இந்த மகளுக்குள்ள ஏதோ கடவுளை குறித்து ஒரு விசுவாசம் இயேசு மேல இல்ல, உண்மையான தெய்வம் என்று இருந்துச்சுன்னா என்ன ஒரு விடுதலை ஆக்கட்டும், உண்மையான தெய்வம் இயேசுதான் என்ன ஒரு விடுதலை ஆக்கட்டும், உண்மையான தெய்வம் இயேசுன்னு என் கணவரை மாத்தட்டும், உண்மையான தெய்வம் தான் என் வாழ்க்கை இதே செம்பாக்க பகுதியில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி நான் மாறணும் என்று உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தால் நிச்சயமாக அந்த விசுவாசத்தோடு உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறதா? உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறதா? இந்த சகோதரிக்குள்ள ஒரு நிமிர முடியாத குணியா இருந்தாலும் அந்த நிமிர முடியாத குணியின் மத்தியில் தெய்வ சமூகத்தில் வந்தார். அவளை இயேசு கண்டார். இன்னைக்கு உங்க எல்லாருமே இயேசு பார்க்கிறா, உங்க எல்லாருமே இயேசு பார்க்கிறா, உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கிறா, உங்களை வடிக்கிற கண்ணீரை பார்க்கிறா, நீங்க படுகிற வியாதி போராட்டங்களை பார்த்திருக்கிறா. நீங்க ஒருவேளை என் கணவர் பார்க்கல, பிள்ளைகள் பார்க்கல, யாருமே என்ன கண்டுக்கல, உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாருங்க. உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறா. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான சூழ்நிலை மத்தியில் நீங்கள் போயிருந்தாலும் அவர் பார்த்துருக்கிறார். நீங்கள் ஆலயத்துக்கு போகிற ஒவ்வொரு காரியத்தையும், கடவுளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் மறக்கிற தேவன் அல்ல. ஆனால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்கன்னா, இயேசு பார்க்கிறார், ஆலயத்துக்கு போறீங்க, ஆனால் எல்லாரும் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க, ஆனால் இயேசு அவளை அழைத்தார். வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை கண்டு, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து. தம்மிடத்தில் அழைத்து என்ன சொல்றாங்கன்னா, வாங்க சிஸ்டர், போதும் வாங்க சிஸ்டர், முன்னாடி வாங்கண்ணா, வாமான்னு கூப்பிட்டுருப்பாரு. எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, எதுக்கு இவர் கூப்பிடுறாரு, எதுக்கு இவர் கூப்பிடுறாரு, வெக்கப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு ஒருவேளை அநேகருக்குள்ள இந்த காரியம் தான், எதுக்கு எவ்வளோ கூட்டம் நடக்குது, எதுக்கு இந்த கூட்டத்துக்கு போகணும், வெட்கப்படுவார்கள். நான் ஒன்று சொல்றேன், எதுக்கு வேணா வெட்கப்படுங்க, ஆனால் கடவுளோட விஷயத்தில் வெட்கப்படாதீங்க. கடவுளோட விஷயத்தில் வெட்கப்படாதீங்க. நான் உண்மையா வந்தவங்களுக்கு நான் ரொம்ப மனதார சந்தோஷம். கடவுளோட விஷயத்துல வெட்கப்படாதீங்க. அது பாடலா இருக்கட்டும், ஆராதனை இருக்கட்டும், அல்லது அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவர்கள் என்ன சொல்லுவாங்க, சொல்லுகிற ஒருத்தர் யாரும் நம்மளை ஒரு குடும்பத்தை மாற்ற மாட்டாங்க. நம்ம குடும்பத்தை மாத்தினா அது உங்களால மாத்திரதா முடியும். அல்லேலூயா. முதலாவது தேவன், ரெண்டாவது உங்களால மாத்திரதான் உங்க குடும்பத்தை மாற்ற முடியும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த சகோதரி யோசிக்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை விரோதித்த கூட்டம், அங்க விரோதிக்கிற கூட்டம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இயேசு நல்லது பண்றவர் தான், அற்புதம் பண்ணவர் தான். ஆனா இயேசு கிறிஸ்துவை விரோதிக்கிறவர்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சு அவங்களை குற்றப்படுத்தலாம் காத்து கொண்டு இருக்கிற மத்தியில தைரியமா அந்த மகள் எழுந்து வந்தா.
நிம்மதி கூப்பிட்டாரு, என்ன இவர் கூப்பிடுறாரு, ஏதோ ஒரு காரியத்துக்காக என்ன கூப்பிடுறாரு, நான் எழும்பி வரேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கடவுளுக்காக வாழ்றதுக்கு ஆயத்தமா? நான் இயேசுக்காக யார் என் கணவருக்கு சொல்ல, ஆனால் ஜெபிச்சு என்ன பண்ண போற, வேதத்தை வாசி நான் கூட்டத்துக்கு போயிட்டு உடனே நான் மாறிச்சா சொல்லட்டும். ஆனால் வெட்கப்படாதீங்க. என்னை இன்னும் வரல எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? என்னப்பா நீ இன்னும் ஒரு பிழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கிறப்பா, யாராவது இந்த காலத்தில் ஒரு நல்ல ஒரு வங்கியை வேலையை எழுதி கொடுத்துட்டு வருவாங்களா? எல்லாரும் கேட்குற கேள்வி அதுதான். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு 26 வயதில் கிட்டத்தட்ட வங்கியில் வேலை கிடைச்சனால என்னோட ரிட்டையர்மெண்ட் வயது வந்து 58. அப்போது நான் வேலை கிடைக்கும் போது நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்காக நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் உமக்காக எதை வேணால் செய்ய ஆயத்தம் ஆண்டவரே. அப்போது எனக்கு தெரியல, ஏன்னா நாங்கள் இருந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டனால. ஆனால் நான் நினச்சேன் ஒரு 30 வயசில் 35 வயசில் நமக்கு திருமணம்லாம் ஆகி அப்போ தான் ஆவியானவர் ஊழியத்துக்கு கூப்பிடுவார் அப்படின்னு நினச்சேன். 2013 ஆண்டு தான் எனக்கு வேலை கிடைச்சிது. 14 நான் என்ன செஞ்சேன், மோகன்சி அண்ணனோட இஸ்ரேல் தேசத்துக்கு அவர் கூட்டிட்டு போனார். சரி, இந்த மாதிரி ஜெபிக்கிற ஆட்கள் அவங்கள கூட்டிட்டு போகும்போது அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜெப பிரயாணமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் டூர் யாரும் கூப்பிட்டு போகல. ஸோ அவரோடு போகும்போது அந்த கெட்செமனே தோட்டத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தோம். ஜெபிக்கும் போது அப்போ ஆவியானவர் சொன்னார், எனக்காக உன்னுடைய வேலையை எழுதி கொடுத்துட்டு முழு நேர ஊழியத்துக்கு வருகிற ஆயத்தமாக கேட்டார். நான் யோசிச்சேன், ஆண்டவர் இப்போ தான் 2013 தான் கிடைச்சிது ஆண்டவர், மறுபடியும் 14 கூப்பிட்றேன். இதுனா நான் மனுஷன் ஒரு வருஷம் கூட சம்பளம் சரியாக வாங்கலையே, என்ன ஆண்டவரேன்னு சொல்லும்போது, இல்லை நீ எழுதி கொடுத்துட்டு வர ஆயத்தமானு. நான் சரி ஆண்டவரே, அந்த 2014 ஒப்பு கொடுத்து 2014 மே மாதம் சரி ஆண்டவரே உங்களுக்கு சித்தமாக இருந்தால், அதுக்கப்புறம் மறுபடியும் பணியில் வந்து வேலை பேங்க்கில் ஜாயின் பண்ணேன், மறுபடியும் வேலை செய்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆவியான உணர்த்தினார், ஆண்டவர் ஒரு வருஷம் டைம் கொடுங்கப்பா, நான் ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் அந்த ஒரு வருஷம் பல விதமான போராட்டங்கள், பல காரியங்கள் நடக்கும் போது ஏன்னா அப்பயும் ஊழி செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நான் ஊழி செய்ய எங்கள் பேங்க் மேனேஜருக்கு தெரியும், எல்லாருக்கும் எங்கள் பேங்க் மேனேஜரை கேட்பாரு, நான் சைமன் எப்போ உனக்கு இந்த மாதத்தில் என்ன ப்ரேயர் சொல்லுன்னு சொல்லும்போது என் கூட எல்லாருக்குமே தெரியும், பசங்க எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமை நைட் ப்ரேயரா, அப்புறம் வேற என்ன ப்ரேயர், வேற எங்கன்னா ஊழியத்துக்கு போறியா, இதெல்லாம் கேட்டுட்டு தான் எனக்கு வந்து லீவே அப்ரூவ் பண்ணிவிடும். ஏன்னா அடுத்த மாதம் லீவ் அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி அவ்வளோ ரொம்ப சௌகரியமாக இருந்தேன். கேட்டு பாருங்க, எல்லாரும் அவ்வளோ நான் வேலையில் செய்ய மாதிரி இருக்க, ஜாலியாக போவேன், சம்பளம் வர, நல்ல ஒரு வசதியான காரியங்களை கர்த்தர் வைத்திருந்தா. ஆனால் அதே மேனேஜர் கூப்பிட்டு சொல்கிறாரு, என்னப்பா உனக்கு திருமணம் பண்ணிக்க மாட்டியா? கண்டிப்பாக திருமணம் பண்ணுவேன், ஆனாலும் வருமானத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கர்த்தர் போஷிப்பார். யாருமே என்ன சொல்ல, எங்கள் மேனேஜர், சீனியர் மேனேஜர், சீஃப் மேனேஜர் எல்லாரும் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. ஆனால் என்னப்பா பைத்தியக்காரமா நீ இந்த காலத்தில் என்னப்பா கடவுள் கூப்பிட்டாரு, கடவுளுக்காக ஊழியர், இப்பயும் நீ ஊழியம் தானே செஞ்சுருக்கிற, ஏன்பா கடவுள் கூப்பிட்டாருன்னு உனக்கு அறிவில்லையான்னு கேட்டார். இல்லைங்க கடவுள் கூப்பிட்றாரு. ஆனாலும் என்ன ஆயிடுச்சு, அவர் ஒத்துக்கலை. சரி என்ன பண்ணலான்னா, ஒரு வருஷம் இரு, ஒரு வருஷம் நான் உனக்கு அந்த ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டேன், அப்ரூவ் பண்ணாமல் இருக்கிற, வெயிட் பண்ணினாரு. அந்த ஒரு வருஷம் நான் காத்திருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன சொன்னார்னா, அப்பயும் என்ன செய்யலை, அவர் ஒத்துக்கலை. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கேட்கும்பொழுது நான் சொன்னேன், உங்கள் கடவுளை கூப்பிட்றான்னா வா சீட்டு போட்டு பார்க்கலான்னாரு. சீட்டு போட்டு பார்க்கலாம், ஒன்று பாஸ்டர், இன்னொன்று பேங்க்கு, இன்னொன்று வேற ஒரு காரியத்தை அப்படின்னு கேட்கும்பொழுது, டிரான்ஸ்ஃபர் கேட்கும்போது 3 சீட்டு போட்டு, என்கிட்ட இன்னும் அந்த பேப்பர் இருக்குது, ஒரு புறஜாதி. அவர் சீட்டு போட்டு பார்த்தாரு. சீட்டு போட்டு நீலாம் எடுக்கக்கூடாது, நானே எடுக்கிறேன், நான் கர்த்தர் சித்தமாக தான் அவங்கெல்லாம் கூட என்னுடைய ஊழியத்தில் திறப்பு விழாக்க நான் வந்து கொண்டு வரலான்னு இருக்கிறேன். என்னோட பேங்க் சீட்டு போட்டு எடுத்து பார்த்துட்டு வந்தது பாஸ்டர்னு வந்துச்சு. அவரே கையெடுத்து கும்பிட்டாரு, தயவுசெய்து நீ போயிடுப்பா, ஏதோ ஒரு வரல உங்க கூட கடவுள் இருக்கு. இன்னும் வரலாம் அவங்க எல்லாருக்குமே என்னோட பழக்கத்தில் இருக்கிறாங்க, என்னோட பேங்க் மேனேஜர்லாம். ஸோ தேவனுடைய நாமமா எதுக்காக சொல்ல வரனா, அன்னைக்கு அதுக்கப்புறம் 2016ஆம் ஆண்டு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, நான் வேலையை எழுதி கொடுத்துட்டு ஆகஸ்ட் 28 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். பலவிதமான உபத்திரங்கள் வழியா, வருமானமே இல்லாமல் நல்லா சம்பாதித்த ஒரு வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் அடுத்த மாதம் என்னென்னு இருக்கும்போது ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கைக்குள்ளே தான் இருந்தேன். யாருக்காகனா, கடவுளுக்காக அடி எடுத்து வச்சு. கடவுள் கைவிட்டாரா? நல்ல மனைவியை தந்தீரையா பாட்டு பாடலாம் பாடலையா? என்னங்க சிரிக்க மாட்டீங்க? அன்பு கணவனை தந்தாரையா. நல்லா தான் போகுது வாழ்க்கை. எல்லாரும் கேட்டாங்க, கல்யாணம் என்ன பண்ண போற? பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கர்த்தர் கைவிடலை. உங்களை கைவிட மாட்டாரா? சொல்லுங்க. எதிலுமே நான் பேச புரியுது. உங்கள் பிள்ளைக்காக இருந்தாலும் கணவராக இருக்கட்டும், அவங்கள எனக்கு ஏற்ற துணை அமையல, இவரை போய் கல்யாணம் பண்ண பாரு, உங்களுக்கு ஏற்ற ஒரு மகளை தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லது இவரை கட்டினாலேருந்து என் வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சுங்க. எல்லா சகோதரிமார்களும் போய் கேட்டா, எப்பா எனக்கு நல்ல ஒரு ஊழியக்கார வந்தால் நல்லா இருந்துற, இவரை போய் கல்யாணம் பண்ணிட்டேன்பா. யாரு இல்லை, இவங்க அப்படியே எங்கே இருந்துரு, எங்கே
இவரை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சுப்பா. நாசமாக போகல, அதனால தான் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. இல்லை உங்கள் சாப்டர் என்றைக்கோ க்ளோஸ் ஆகிட்டு இருக்கோம். அவரை மட்டும் நீங்கள் வேறு யாருன்னா கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் சாப்டரே க்ளோஸு. உண்மையா இல்லையா? உங்களை வச்சு மேய்க்கிறாருன்னா அது கண்டிப்பாக கடவுள் கொடுத்த ஒரு பொருளாக தான் இருக்கும். அல்லேலூயா. விசுவாசி எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு நல்ல குடும்பத்தை. ஆனால் என்னன்னா குடும்பத்தை மாம்சரிகமாக நம்ம பெட்ரோல் ஊற்ற வேண்டிய இடத்துல மண்ணெண்ணெயை ஊற்றுறோம். இந்த சகோதரிய வாழ்க்கையில் என்ன செய்யல? மண்ணெண்ணெய் ஊற்றல, இயேசு கிட்ட வந்துட்டா. கூப்பிட்ட உடனே, எப்படி நான் கூப்பிட்ட உடனே முழு நேரம் உழித்து ஒப்பு கொடுத்தனோ அதே போல இந்த நாள் இயேசு கூப்பிட்றா. என்கிட்ட வர மாட்டேன், உங்களை யாரும் முழு நேரத்துக்கு நான் கூப்பிடல, இயேசு கிட்ட வர எத்தனை பேர் ஆயத்தம்? ஆமீன். காணுமே எத்தனை பேர் இயேசு கிட்ட வர ஆயத்தம்? ஹல்லேலூயா. இயேசு கிட்ட வந்தாலே உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் கர்த்தர் தருவாருங்க. நீங்க எந்த நிலைமையில் இருக்கிறீங்க அதே நிலைமையில் இருக்க மாட்டீங்க. இந்த நிலைமையில் இருந்தா இந்த நிலைமைக்கு கர்த்தர் உயர்த்துவார். விசுவாசல 2 கரங்களை தட்டுமாக. ஹல்லேலூயா. ஆனா இந்த நிலைமையிலே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த ஆண்டில நிம்மர செய்ய முடியாது. கர்த்தர் செய்யணும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இப்படியே வாழ போறீங்களா? இப்படி வாழ போறீங்களா? சொல்லுங்க. இப்படி வாழ்ந்தீங்கன்னா இப்படி வாழுங்க, இப்படி வாழ்ந்தீங்கன்னா இன்னும் இப்படி வாழுங்க. அது வாழணும். எத்தனை பேர் சொல்லுது 18 வருஷமா ஒரு மாற்றமே இல்லைன்னு எதனா நம்புறீங்களா? கல்யாணம் ஆகி சொல்லுங்க, உங்களுக்கு கணவரோட ஒரு மாற்றமே இல்லைப்பா, குடும்பத்தில் ஒரு மாற்றம் இல்லை, ஏதோ பிள்ளையை பெற்றுட்ட, பிள்ளையை வளர்த்து கொண்டு இருக்கிற, ஏதோ என் கணவர் சம்பாதிக்கிற மாற்றம் இல்லைனா தவறாக எடுத்துக்காதீங்க, வாழ்றது வேஸ்ட். அதனால தான் சொல்றேன், நான் எதுக்கு உயிரோடு வாழ்கிறேன்? ஒரு மாற்றமே இல்லாமல் நீங்கள் வாழ்றது உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும், உயிரோடு இருக்கிறதை பார்த்திலும், சொல்லுங்களேன், சொல்ல மாட்டீங்களே, நல்லது தான். உயிரோடு இருக்கிற பார்க்கிலும் நான் வேணாம், வாழணும். சொல்லுங்க. உங்க குடும்பம் வாழணும். ஏதோ வருதுப்பா கொஞ்சம் வருமானம், என் கணவர் சம்பாதிக்கிறார்ப்பா, ஏன் மாற மாட்டேங்குதுன்னா மாற்ற வைங்க. ஏன் குடும்பம் மாற, வீடு கட்ட முடியல, ஏன் வீடு கட்ட முடியாம போது மாத்துங்க. ஏன் கணவர் மாற மாட்டேறா மாத்துங்க. ஏன் பிள்ளை மாற மாட்டேன்னா மாத்துங்க. மாற்ற வேண்டிய இடத்துல இங்கே இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் கணவருக்கு பெட்ரோல் வேணும்னா பெட்ரோல் ஊற்றுங்க. ஆனால் மண்ணெண்ணெயை ஊற்றுனீங்கன்னா வண்டி ஓடாது. என்னாவது? நம்ம ஆளுங்க நிறைய ஃப்ரீயாக கிடைக்குது, ரேஷன் கடையில் கிடைக்கிற மாதிரி மண்ணெண்ணெய் ஊற்றி வண்டி ஓட்டினா வண்டி ஓடும்? வண்டி ஓடாது. அது மாதிரி தான் சர்ச்சுக்கு போயிட்டு நீங்கள்லாம் யமகா இன்ஜினை வச்சுருக்கீங்க, அதுக்கு வேண்டிய பெட்ரோல் போட்டால் தான் பறக்க முடியும். ஆனால் நீங்கள் ஏதோ சர்ச்சுக்கு போகிற, அவ்வளோதான். அதில் பாதி பேர் தூங்கிடுது, சர்ச்சிலேயே தூங்கிட்டு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். அப்புறம் சோத்திரம் 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 சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? ரைட்டு. அடுத்த வாரம் திருப்பி எந்த காலத்திலும் எந்த நேரத்தை, நான் தவறாக சொல்ல, இப்படியே நம்ம வாழ்க்கை போச்சுன்னா பூமிக்கு கூட அழுவ ஆரம்பிச்சிடும். எப்பா டெய்லி வந்து தரையை தேய்ச்சிட்டு போகிறாங்களேப்பா, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் மாறின பக்கத்தில் எழுந்து ஓடிடணும். ஒரு பேய் வந்தான்னா பக்கத்தில் தெரிச்சு ஓடிடுறாங்க பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் எலும்புல உங்கள் சபைக்கு போகிற எந்த சபைனா போங்க, சிஎஸ்சியோ ஆர்சியோ அல்லது லுத்ரனோ ஈசியோ பெண்டிகாசி, எந்த உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல், அதுதான் சொல்கிறேன். ஆவிக்குரிய ரீதியாக ஒரு எழுப்புதல் வந்தால் அதுவே சொல்லுங்க, என்னாலுமே துதிப்பாய் ஏனாத்துமாவே நீ என்னாலும் சொல்லுங்க, என்னாலுமே என்னாலுமே துதிப்பாய் ஏனா நன்மைகள் யாவும் அருமையான பாட்டை நம்ம எப்படி பாடுறோம்? தூங்கி விளைஞ்சிடும். இந்த பாட்டை இனி அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போது பாஸ்டே அலறிடணும். என்னடா ஆயிடுச்சின்னு தெரியலடா இவங்களுக்கு, என்னாலுமே துதிக்கிறேன்னு பாட்டை வித்தியாசமாக பாடுறாங்களே. பாடுற பாட்டை வயிறு ஆவியில பாடுங்க, மாம்சத்தில் பாடாதீங்க, ஆவியில பாட ஆரம்பிங்க. எத்தனை பேர் பாட ஆரம்பிப்பேன்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூங்குறாங்க? ஹல்லேலூயா. சரி, ஓகே, யாரும் தூங்கக்கூடாது, சரிங்களா? அப்போ ஆவியில நம்ம எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த சகோதரிக்குள்ள எங்கிருந்து உண்டாயிருக்கும்? சரீர பிரகாரமாக ஒரு பலவீனமா இருக்கிறார். இப்போ யாரோ இயேசு என்ற ஒரு மனிதன் வந்திருக்கிறார். அந்த மனிதன் என்னை கூப்பிடுகிறார். மற்றவங்கள என்ன சொல்லுவாங்க, அக்கம் பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க, நானும் ஒரு குணி, உனக்கு வேலையில் சர்ச்சுள்ள வர்றது ஒரு பெரிய விஷயம், தேவாலயத்தில் வந்து வாரந்தோறும் உக்காந்துட்டு போறேன், ஆனா இப்போ வந்து அவரு கூப்பிடுற அவர் பேச்சு கேட்டு போறேன். அந்த அம்மா சொல்லியிருக்கோம், நீங்களா இவ்வளவு நாள் உட்காந்து அமைதியா உங்க வாழ்க்கை நிமிர முடியாம இருந்துச்சு, நீங்கெல்லாம் நல்லா நிமிர்ந்து நடக்கிறீங்க, ஆனா உங்க வாழ்க்கை நிமிர்ந்து நடக்காம இருக்குது. ஒருவேளை ஏன் சரீர பிரகாரமா நான் குனிஞ்சு இருக்கிறேன், ஆனா
இந்த நாள் என் வாழ்க்கை அநேக சாட்சியாக நிமிர்ந்து நடக்க முடிய கர்த்தர் செய்ய போற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றது புரிகிற மாத்திரம் 2 கரங்களை தட்டுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிமிர்ந்து இருக்கவங்களா பேசதான் செய்வாங்க, நல்லா இருக்கிறவங்களா ஏதாவது குறை சொல்லதான் செய்வாங்க. குறைன்றது ஒரு பெரிய பொல்லாத ஆவி. என்னது குறை சொல்றத? ஒரு அன்பு ஆலோசனை சொல்றேன்னா, எல்லாருக்கும் சரி, நம்ம குறை கண்டுபிடிக்கிறத அது ஒரு பொல்லாத ஆவி. உங்கள் கணவர்கிட்ட குறைப்பா இருந்தாலும் சரி, யாருக்கிட்ட குறைய நம்ம பார்க்குறோமோ நம்ம கண்களில், நம்மளால் முன்னேற முடியாது. புரியுதா? குறைய முதல்ல உங்கள் கணவர்கிட்ட இருக்கிற குறைய தெரிஞ்சனால தான் கணவரை திருமணம் ஆகும்போது ஏதாவது குறையோடு பார்ப்போம். என் கணவர் தான் எனக்கு பெஸ்ட்டு. ஆனால் கல்யாணம் ஆக ஆக இது சரியில்லை, அது சரியில்லை. மனைவியும் சரி, மனைவி அவ்வளோ அதிகமாக நேசிப்போம். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நமக்கு தெரியுது என்னது? கொஞ்சம் பேசுங்களா. குறை தான் தெரியுது, குறை தான் தெரியுது. என்ன தெரியுது? இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இது ஒழுங்காக செய்யலை, எதை பண்ணலை. நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு பொருத்தனை பண்ண போகிறோம். நம்ம குறையை மாற்றணும். ஹல்லேலூயா. குறை இல்லாமல் நம்ம கிட்ட என்ன பண குறைவாக இருந்தாலும் சரி, வருமான குறைவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் குறைய மாற்றணும். ஹல்லேலூயா. ஸோ இந்த சகோதரி வாழ்க்கையில் எல்லாரும் குறையோடு இருந்தாங்க. ஆனால் இந்த சகோதரி பார்த்தா, நான் ஒரு விடுதலையோடு போகணும். வசனத்தை வாசிங்க. அதுக்கு அடுத்தது, இயேசு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். இன்னொன்னு நான் சொல்றேன், 3வது காரியம், இயேசு கிட்ட வந்தனால உங்களை இயேசு இந்த நாளில் தொடணுங்க. 3வது காரியம், உங்கள் ஒவ்வொருத்தரையும் வந்து கர்த்தர் தொடணும். அதுக்கு தான் கண்ணை மூட சொல்றேன். உங்க ஒவ்வொருத்தரும் இயேசு தொடணும். இயேசு தொட்டார்னா உங்க வாழ்க்கை இருக்கிற பிரகாரம் இருக்காது. கிறிஸ்தவங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, இருக்கிற பிரகாரம் இருக்கக்கூடாது. வாசிங்க. அதுக்கு அடுத்தது, அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. கடைசியா முடிக்க போகிறோம். தேவனை மகிமைப்படுத்தினாள். ஸோ நீங்க எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்த ஆயத்தம்? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்க முதலாவது, நீங்க தேவ ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. இயேசு கிட்ட வர ஆயத்தமா? இயேசு கிட்ட வரணும்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிரகாரமா மாற்றணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும். 2வது, யாருக்காக எதற்காகவும் இயேசு கிறிஸ்துவுக்காக வெட்கப்படக்கூடாது. அவங்க பார்க்கறாங்க. இன்னைக்கு அநேக இந்து சகோதரி வந்திருக்கீங்க, சந்தோஷப்படுற, வெட்கப்படாம நீங்க வந்திருக்கீங்க. ஏதோ அங்க போனா மதம் மாத்திருவாங்க. எத்தனை பேர் சொல்றாங்க, எதுக்கு அந்த நீ ஒரு இந்து எதுக்கு கிறிஸ்துவ கொடுத்து போற? வெட்கப்படாம வந்திருக்கீங்களே, உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த மதத்தை சார்ந்தலா இருந்தாலும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான் இந்த இடத்துல நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கப்படக்கூடாது. 3வது காரியம், இயேசு உங்களை தொட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஊழியக்காரன் தொட்டு ஜெபிக்கிற சந்தோஷப்படுறோம், நம்மளை கர்த்தர் தொடணும். ஹல்லேலூயா. கடைசியாக வசனத்தை வாசிங்க. என்ன ஆச்சுன்னா, ஜெபிக்க போகிறோம். வாசிங்க. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டு. அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள். எனக்கு எடுக்கும் போது எனக்கு நானே சிரிச்சுக்கிட்டேன். ஏதாவது ஒன்று புதுசாக நம்ம பண்ணலாம்னு நினைச்சா ஜெப ஆலய தலைவனுக்கு கோபம் வந்துடுது. என்ன ஆயிடுது? 6 நாள் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. ஆனால் ஏன் இதை இங்கே செய்கிறாங்க? எனக்குள்ள ஒன்றா, 18 வருஷமாக கட்டி இருக்கிற ஒரு ஸ்திரீயை ஜெப ஆலயம் கட்டி இருக்கிறது கோபம் வரலை. என்ன வரல சொல்லுங்க, பேசுங்களா. 18 வருஷமா ஒரு ஸ்திரீ முடியாம இருக்கிறது, அதை பார்த்து வருத்தமா இல்லை, அதை பார்த்து கோபம் வரல, அதை பார்த்து கண்ணீர் வடிக்கல. எத்தனையோ பேர் செத்து கொண்டு இருக்கிறா, எத்தனை பேர் நரகத்துக்கு போய் கொண்டு இருக்கிறா, பாவத்தில் இருக்கிறா. சிறு வயதிலே சிறு வாலிப பிள்ளைகள் தன்னுடைய கற்பை இழக்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள், இச்சையிலும் அசுத்தத்திலும். இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் பிரதானமான பாவத்தில் அநேக இச்சையின் ஆவினால இன்னைக்கு சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை குறித்து ஜெப ஆலயத்தில் எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு விடுதலைக்கு இறங்கி போயிட்டா, இதை ஏன் நம்ம செய்கிறோம் என்பது ஜெப ஆலயத்தில் கண்டிப்பாக நீங்கள் விடுதலை பெறக்கூடாது என்பது அவருடைய நோக்கமாக இருந்தாலும், நான் சொல்லுகிறேன், அதை பறித்து நமக்கு கவலை கிடையாது. நீங்கள் விடுதலை ஆகணும். அல்லேலூயா. நான் தெளிவாக நான் பேசுகிறேன். நீங்கள் 18 வருஷமாக நிமிர முடியாத இந்த குணம், அதை குறித்து கவலை கிடையாது. யாருக்குமே கவலை கிடையாது. கவலை இருக்குதா இல்லையா? இன்னைக்கு நான் சொல்கிறேன்,
உங்கள் வீட்டில் நிம்மற முடியாத காரியம் தான் உங்கள் ஊழியக்கார்ட்ட போயிட்டு என் வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்குது, அதனால் இதை நிம்மறும்படியாக செய்யுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிக்க சொல்கிறீங்க. சரிங்களா? நான் இன்னைக்கு பிரசங்கத்தில் வீட்டுக்கு போய்டுவேன், அவ்வளோதான். என் வாழ்க்கை அதோட திருப்பி எப்போ வைக்கிறனோ வைக்கல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் திரும்ப நான் சொல்கிறேன், நீங்கள் போகிற சபையில் ஜெப ஆலை தலைவன் உங்களுக்காக விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாத்தானுடைய அநேக குடும்பம் எத்தனை பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, ஏன்பா நைட்டில் வந்து அமுக்குதுப்பா, ஏதோ நீ என் மேலே ஏறி போச்சுப்பா, பயமாக இருக்குதுப்பா, ஏதோ என் கிட்ட பின்னாடி வர மாதிரியே இருக்குதுப்பா, தூக்கத்தில் வந்து இந்த மாதிரி எத்தனையோ குடும்பத்தில் இதையோடு வச்சுட்டு நம்ம போனால் என்னாலுமே தூதிப்பாயினா கூட உட்காந்து என்ன செய்யும். நாங்கள் ஒரு பிசாசு பிடிச்ச வரும்போது ஆலயத்துக்குள்ளே போகும்போது வெளியே நின்றுமா, திருப்பி ஆலயத்துக்கு வெளியே போகிறோம் கூடயே போயிடுமா. அப்படி தான் வேதமும் சொல்லுது. பிசாசு உங்கள் இடத்துல வருவா, நீங்கள் போன பிறகு திருப்பி வருவா. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு சில காரியத்தில் விடுதலை பெற வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட எழுப்புதல் கூட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒப்பு கொடுங்க. இந்த சகோதரி கவலைப்பட்டா என்ன ஆச்சு? கடைசியாக வாசிங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியே இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். இன்னைக்கு உங்களை கர்த்தர் விடுதலையாக்க ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தம்? எழுந்து நிற்போமாக எல்லாரும். ஜெபிச்சு முடிச்சுட்டு. சரிங்களா? டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் 9 மணி ஆயிடுச்சு. சரிங்களா? எல்லாரும் எழுந்து உங்களை விடுதலையாக்கி கடைசி ஜெபத்தை செய்ய போற. யாரும் போக வேணாம், இங்க அங்க. சரிங்களா? ஸோ இருக்கிற இடத்துல கண்ணை திறக்க வேணாம். ஸோ கடைசியாக ஜெபம். சரிங்களா? வாலிபர்கள் நீங்கள் கொஞ்சம் ஆயத்தப்படும்படியே கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? ஸோ இருக்கிற இடத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம், கடைசியான ஒரு ஜெபம். சரிங்களா? ஸோ எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து, யாரும் இங்கே அங்கே நடக்க வேணாம். ஸோ எல்லாம் அப்படியே கண்களை மூடி. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் பல 18 வருஷமா இருக்கலாம், எத்தனை வருஷம் இந்த நாளை கொடுக்க போறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி? ஹல்லேலூயா. விடுதலை ஆக்க போறோம். ஹல்லேலூயா. விடுதலை பெற்றுக்கொள்ள போறோம். ஹல்லேலூயா. ஆவியே ஆவியே எல்லாம் கண்களை மூடி. எல்லாம் கடைசி ஜெபத்தை அசைமாடு அடலாக்கும். எல்லாம் கண்களை மூடி. அசைமா எல்லாம் கண்களை மூடுவாங்க. கடைசி ஜெபம் இன்னொரு 5-10 நிமிடங்கள் முடிச்சுட போறேன். கண்களை மூடி. மேல இருக்கிற எத்தனை வருஷம் கண்களா இருந்தாலும் கர்த்தர் உடைக்க போகிறார். குடும்பத்தை